அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சுவையான ஈரல் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாகி வரட்டும். எண்ணெய் ஹீட்டானதும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கிடுவோம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் 150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எண்ணெயில் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு இப்போது கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சமாக ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தக்காளினா 2 சேர்த்துக்கணும். இப்போ இதில் போட்டுக்கிடுவோம். எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். மசாலா எல்லாம் வதங்கிட்டு இப்போ கொஞ்சம் புதினாவும் மல்லி இலையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். ஆட்டு ஈரல் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இது எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வேகட்டும் ஈரல். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயில் நல்லா ஈரல் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஈரலுக்கு தேவையான உப்பை இதை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஈரல் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது அரைச்சி வச்சுருந்த முந்திரியை இதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு 1 ஸ்பூனு பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் கம்மியாகவும் பெப்பர் ஜாஸ்தியாகவும் சேர்க்கணும். நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா இன்னும் 1/2 ஸ்பூன் கூட ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். ஈரல் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூரி நெல்லை ருசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Subscribe my channel and also follow up in Instagram for more videos.